ஐயா இது மாடு உங்க மாடா? மாடு வந்து அரியலூர் கடைக்காரவங்க மாடு. இது நிலம்? நிலம் என்னுடைய சொந்த நிலம். எதற்காக விட்டுருக்கீங்க மாடை? இப்ப நிலத்துல எல்லாம் உரம் வயலுக்காக வேண்டி உரத்துக்காக விட்டுருக்கிறேன். இதனால பயிர் நல்லா வருமா? உரம் இருந்தாலும் இயற்கை உரம் இல்லையா, குப்பை உரம் இல்லையா, மாட்டு உரம் இல்லையா, அதனால கொஞ்சம் செழிப்பா வரும். ரசாயன உரம் போடுற பொழுது கொஞ்சம் ஈல்டு, அதாவது விளைவு கொஞ்சம் அதிகமாக காணலாம். நாட்டு உரம் இது பயன்படுத்துறீங்க? மாட்டு சாணம். ஆமா, அதாவது நாட்டு மாடுகளோட சாணம் வந்து முன்ன இல்லை, மாட்டினுடைய சாணம், அதனுடைய மூத்திரங்கள் நிலத்துக்கு பூமிக்கு கொஞ்சம் வளம் வரும். சரி சரி. நான் வந்து ஒரு டீச்சரு, அதனால அதை இயற்கை உரங்களை வந்து செயற்கை உரங்களை பயன்படுத்துறதை விட இயற்கை பூமிக்கு நல்லது, விளைவு நல்லா இருக்கும், மனிதர்களுக்கு சாப்பாட்டுக்கு அந்த பொருள் நல்லா இருக்கும். அந்த நோக்கோடு சரிங்க. பயிர் பண்றப்ப நல்லா பயிர் காணுதா? பயிர் நல்லா காணுதா இந்த மாட்டு சாணம் வைக்கிறதுனால? கொஞ்சம் தெளிவா இருக்கும். பயிர் நல்லா தெளிவா இருக்கும். பிற்பாடு ஈல்டுலையும் கொஞ்சம் வெயிட், அதாவது இதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே ஐயா, நீங்க என்ன கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க. நீங்க என்ன ஊரு? இது வந்து ஒக்கரோட மேல இருக்குது. நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரிட்டையர்ட் டீச்சர். ஓகே, இருப்பேன் விவசாயத்துல. அதான் பார்த்தாலே தெரியுது. எனக்கு வயசு மாட்டுக்காரங்க ஓட்டாங்களா என்னமோ காலைல வந்து நீங்க குச்சோட வந்து ஓட்டிட்டு இருக்கீங்க மாட்டை. என்னுடைய வயது இன்றைய தினம் 79 கடந்து விட்டது. 79. 79 வயசானாலும் விவசாயத்து மேல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, ஈர்ப்பா. நான் என்னுடைய சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சர் தான் நான் படித்தேன். நான் வேலை பார்த்தது வேளாண்மை ஆசிரியர். ஓகே ஐயா, இந்த கடைக்கார பேர் என்ன? விக்னேஷ். விக்னேஷ். ஓகே ஐயா, பேசிக்கலாம்.